ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஜியாவை காமிக்கிறாங்க. அவள் டைவர்ஸ்க்கு தன்னோட ஹஸ்பண்டை பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே முடிவு பண்ணிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. மேரேஜ் ஆகி 10 இயர்ஸ் ஆயிடுச்சு. அப்படி இருந்துமே எங்களுக்குள்ள எந்த ஒரு லவ்வுமே இல்லைன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ லியாங்குமே வர்றான். அவன் வந்ததுமே அவன் குளிக்கிறதுக்கு போனதும் ஹீரோயின் அவனை போய் ஹக் பண்ணிக்கிட்டதுமே அப்போ அங்கே நான் வந்துட்டு ஸ்ட்ரேஞ்சர் கூட எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்கு நான் விரும்ப மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே ஹீரோயின் ரொம்பவே கவலையாயிடுறா. மேரேஜ் ஆகி 10 வருஷம் ஆயிடுச்சு. இப்போயும் ஒரு ஸ்ட்ரேஞ்சராக தான் அவன் கன்சல்ட் பண்ணுறானான்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையாயிட்டு இருக்கு. இதுக்கப்புறமே அவன் கூட சேர்ந்து நம்ம ஏன் வந்துட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு அவள் டைவர்ஸ் வந்துட்டு முடிவு எடுத்திருக்கா. அந்த லெட்டர் அவள் எடுத்துகிட்டு வரும்போது அங்கே பார்த்தா மாஸ்க் போட்ட ஒரு பர்சன் வர்றான். அவன் எங்கள் பட்டர்ஃப்ளை மார்க்குமே வந்துட்டு கையில் டர்ட்டு பண்ணியிருக்கான். அவன் கத்தி எடுத்துகிட்டு வந்துட்டு அங்கே லியாங்க தான் வந்து குத்துறதுக்காக வர்றான். அதை பார்த்துட்டு ஹீரோயின் வேகமாக பயந்து போய் உடலை போய் விழுந்து அவளுக்கு அங்கே கத்தி கொடுத்து பட்டுருது. அங்கே வந்துட்டு அவன் பயந்து போயிடுறான். அப்போ ஹீரோயின், நான் ஒன்றும் மேரேஜ் ஆனதுலேருந்து அவ்வளோ லவ் பண்ணிகிட்ருக்கேன், நீ வந்துட்டு என்னை இப்பயாச்சும் வந்துட்டு லவ் பண்ணுறியா சொல்லுன்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. பட் அப்போ அவன் நீ வாய மூடிட்டு பேசாமல் ஆம்புலன்ஸ் வந்துடும், நம்ம ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லிட்டு அப்பயுமே வந்துட்டு லவ் பண்ணுறேன்ற வேர்டவே சொல்ல மாட்டான். ஸோ இதெல்லாமே கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்ணி அடுத்த ஜென்மன் இருந்தா நான் வந்துட்டு ஒன்றை மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் எனக்கு தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு அவள் அப்படியே வந்துட்டு இறந்துமே போயிடுறா. இப்படியே வந்துட்டு டைம் எல்லாமே ரிவர்ஸ் போயிட்டுருக்கு. கடைசியில் பார்த்தா நம்ம ஹீரோயின் டக்குன்னு அங்கே கண்ணை முழிச்சு எந்திரிச்சு உட்காடுறா. அவளுக்கு ரொம்ப பயமாயிருது. என்னன்னு பார்த்தா அவளுக்கு வெட்டிங் ஆன அன்னைக்கு தான் வந்துட்டு இருக்கா. அந்த டேட் எல்லாமே அவ்வளோ தூரத்துக்கு ரிவர்ஸ் ஆகிடுது. அப்போ அங்கே ஒரு விஷயம் காமிக்கிறாங்க. அவன் அன்னைக்கு நைட்டு வந்துட்டு நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கான். நம்ம ஹீரோயின் கூட சேர்ந்து ரொமான்ஸ்மே பண்ணி வந்திருக்கான். நெக்ஸ்ட் மார்னிங் ஹீரோயின் பாசமாக பேசுவாளான்னு சொல்லிட்டு பார்த்தா ரொம்பவே கோவமாயிட்டு, நான் ட்ரிங்க் பண்ணதை வந்து அட்வான்டேஜ் எடுத்துட்டு என்கிட்ட இந்த மாதிரி நடந்துட்டுருக்கியா, உன் மூஞ்சை பார்த்தாலே எனக்கு அருவருப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப வந்துட்டு அசிங்கப்படுத்திட்டு போயிருக்கான். இதெல்லாமே யோசிச்சு பார்த்துட்டு, நீ வந்துட்டு அப்போ எனக்கு லவ்வை கொடுக்கல, நான் வந்துட்டு உன் பின்னாடி நாய் மாதிரி சுற்றிட்டு இருந்தேன், பட் வந்துட்டு என்கிட்ட வந்து நீ இப்போ எதையுமே எதிர்பார்க்காதன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே கோவமாயிடுச்சுக்கா. அங்கேருந்து எந்திரிச்சு போயிடலான்னு பார்த்தா வேமாங்க நம்ம ஹீரோ அவளை பிடிச்சி அங்கே பக்கத்தில் க்ளோஸாக கிஸ் பண்ணுற மாதிரி வந்ததும் என்ன பண்ணிட்டுருக்க, நேற்று நைட்டு வந்துட்டு ஏதோ தெரியாமல் மிஸ்டேக் ஆகிருச்சு, ஆனால் அதவே வந்துட்டு நம்ம நினச்சிட்ருக்க தேவை கிடையாது, நம்ம 2 பேருமே பேசாமல் வெளியே போயிடலாம், எனக்கு டைவர்ஸ் வேணும்னு சொன்னதும் அங்கே அவன் ரொம்ப கோவமாயிட்டு, டைவர்ஸ்னால் உனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கேட்டதுமே அங்கே ரொம்ப வந்துட்டு டென்ஷனாகி போயிடுது. அங்கே அவன் ஹீரோயினுக்கு நான் உண்மையை தான் சொன்னேன்னு சொன்னதும் அவனுமே கோவமாயிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கான். நெக்ஸ்ட் எங்கள் ஆஃபீஸில் இருக்கும்போது பொக்கே அங்கே வந்ததுமே இப்படி வந்துட்டு பிரசிடென்ட் உங்களுக்கு தான் அனுப்பி விட்ருப்பாங்கன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, எனக்கே அவர் அனுப்ப போகிறான்னு சொன்னதும் உங்களுக்கு அவருக்கு நடுவில் என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப்னு தான் எங்கள் எல்லாருக்குமே தெரியுமே, உங்களை விட வந்து பெஸ்ட்டான பர்சன் யார் இருக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த பொக்கேவை கொடுத்ததுமே ஹீரோயின்மே அங்கே அவ்வளோ சந்தோஷமாயிட்டுருக்கா. அப்போ பார்த்தா அங்கே மியான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வர்றான். அதெல்லாமே கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே வயிற்றுச்சலாகி போயிடுது. அங்கே இருக்க எல்லாருமே இப்படி மேடம் சாருமே ரொம்ப சரியாக சூப்பர் ஜோடி பொறுத்தன்னு சொல்லிட்டு பேசினதும் அதை கேட்டுட்டு அவர் ரொம்ப கோவமாயிட்டு, இங்கே வந்துட்டு எதுக்காக வந்துட்டு இருக்கீங்க, வந்துட்டு வேலை பார்க்க வர்றீங்களா இல்லை ஜோடி சேர்த்து பேசுறதுக்காக வர்றீங்களா, அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு உட்காருங்கன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவமாயிட்டு அங்கே அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட போய் நீ வந்துட்டு எதுக்காக இந்த பொக்கே எடுத்த, இந்த பொக்கே வந்துட்டு அவர் எனக்காக தான் அனுப்பியிருப்பாரு, நான் இங்கே வரேன்னு தெரிஞ்சுட்டு அவருக்கு என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப்னு உனக்கு தெரியும்ல, வந்து நானும் அவருமே சைல்ட்ஹுட் ஸ்வீட் ஆர்ட், நீ நடுவில் வரலைன்னா எங்கள் 2 பேருக்கு தான் மேரேஜ் ஆகிருக்கும், அவர் எனக்காக என்ன வேணாலும் பண்ணுவார், உனக்காக வந்துட்டு ஏன் அவர் இந்த பூவை அனுப்பியிருக்க போகிறாருன்னு சொல்லிட்டு அவள் பறித்து வச்சுக்கிட்டதுமே ஹீரோயினுக்கு ரொம்பவே கவலையாயிட்டுருக்கு. கூடி சீக்கிரம் அவர் வந்துட்டு உன்னை டைவர்ஸ் பண்ணிவிட்டு என்னவே மேரேஜ் பண்ணிக்குவார் அப்படின்ற சைட்டு அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்கா. நான் வந்துட்டு அவருக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் உனக்கு தெரியலன்னு சொல்லும்போது அவளுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது, இவ ஏகப்பட்ட பர்சனல் ஃபோட்டோலாம் உனக்கு சென்ட் பண்ணி இருந்திருக்கா. ஸோ நம்ம ஹீரோயின்மே அதெல்லாமே பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப மனசு உடஞ்சி போயிருந்திருக்கு. இதெல்லாமே யோசிச்சு பார்த்துட்டு இந்த பூ உனக்கு பிடிச்சிருந்தா நீயே வச்சுக்கோன்னு சொன்னதும் பிடிச்சிருந்தா என்ன அர்த்தத்தில் பேசிகிட்டு இருக்க, இது வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்றத விட அவர் எனக்காக அனுப்பியிருக்காருன்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே வந்துட்டு இன்னும் திமிராகவே பேசிகிட்டு இருக்கா. அதெல்லாமே கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப கண்ணெல்லாமே கலங்கி போயிட்டுருக்கு. அப்போ அங்கே வந்துட்டு பேசாமல் வந்துட்டு அவனுக்கு டைவர்ஸ் பேப்பர் வந்துட்டு சைன் பண்ணி கொடுத்தது தான் பெட்ருன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு அங்கே டைப் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த சைடில் அங்கே நம்ம ஹீரோ வரதை நோட்டீஸ் பண்ணிவிட்டு உடனே இந்த மியா ஆக்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிடுறா. இவ தள்ளி விட்ட மாதிரி அங்கே வந்து நடித்ததுமே அங்கே அவன் என்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு கேட்டதுமே ஹீரோயின் போன ஜென்மத்துலேயுமே ஏகப்பட்ட டைம் அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணியிருக்கா. பட் வந்துட்டு எனர்ஜி வேஸ்ட் ஆனது தான் மிச்சம், இவன் எதுவுமே வந்து காது கொடுத்து கூட கேட்கல. அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் நான் வந்துட்டு எதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு விரும்பலை அப்படின்றத சொல்லிடுறா. அங்கே மியாவை பார்த்தா நான் உங்களை தான் மீட் பண்ணதுக்காக வந்தேன், உங்களோட பர்த்டே வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுறதுக்காகன்னு சொன்னதும் அவன் உடனே அங்கே ஓகேன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு ரொம்பவே ஷாக் ஆகிட்டுருக்கு. ஏன்னா அவனுக்கு பர்த்டே வந்துட்டு பிடிக்காத விஷயம், அவன் வந்து செலிப்ரேட் பண்ண மாட்டான், யாரும் விஷ் பண்ணுறத கூட விரும்ப மாட்டான்
பண்ணிட்டான் போல். ஸோ வந்துட்டு அங்கே ரொம்ப கோவமாயிட்டு அங்கே நீங்கள் வந்துட்டு 2 பேரும் மீட் பண்ணிக்க தானே வந்தீங்க, அப்படின்னா வந்துட்டு வெளியே எங்கேயாச்சும் போங்க, என்னோட கேபின்லையே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு எங்கள் கதவை லாக் பண்ணதுமே ஹீரோ கதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுது. அப்போ அவங்க 2 ஃப்ரெண்ட்ஸுமே வந்துட்டு இப்படி என்னப்பா அவரோட பர்த்டே பார்ட்டி இருக்காமேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு இதெல்லாமே அந்த மியா தான் சொல்லி நடக்குதுன்னு தெரியும். அந்த மியா சொல்லி நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டோம். அவருக்கு வந்துட்டு இப்படி செலிப்ரேட் பண்ணுறதே பிடிக்காது. எப்படி வந்துட்டு அவ சொல்லி கேட்டார், நீ வந்துட்டு எப்படி விட்டுன்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு அதை வந்து பேசுகிறதுக்கே வந்துட்டு பெருசாக தோணவே இல்லை. அவங்க 2 பேரும் சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்டு ஆசைப்பட்டா பண்ணிட்டு போகிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னதுமே பார்ட்டிக்கு நீயுமே வருவீல, சரி பாஸ்க்கு வந்துட்டு நீ என்ன மாதிரி கிஃப்ட் வந்துட்டு ரெடி பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இதுக்கு முன்னாடியுமே அவனுக்காக வந்துட்டு ஒரு கிஃப்ட் அவள் கையிலே வந்துட்டு ஆசையாக பண்ணியிருந்திருக்கா. அதனால் அவங்களுக்கு ஏகப்பட்ட டைம் வந்து வேஸ்ட் ஆகிருக்கு. அங்கே வந்து கையுமே வந்துட்டு அடிபட்டிருக்கு. பட் இருந்தாலும் ஆசையை அதை கொண்டு போய் கொடுக்கும்போது அவள் அதை ஓப்பன் பண்ணி கூட பார்க்காம கிளைண்டோட சேர்ந்து பேசுறதுக்காக போயிருக்கான். இதெல்லாமே யோசிச்சு பார்த்துட்டு நான் வந்துட்டு அப்படிலாம் வந்துட்டு இவனுக்கு அப்படி கிஃப்ட்டு வந்து ரெடி பண்ணி கொடுக்கணும்னு என்ன அவசியம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்கன்னு சொல்லிட்டு காமிக்கிறா. பார்த்தா ரெசிக்னேஷன் லெட்டர் வந்து டைப் பண்ணி வச்சுருக்கா. அதை பார்த்துட்டு அவங்க ஷாக்காகி போயிட்டு என்னப்பா நீ வந்துட்டு இப்படிலாம் பண்ணிட்டுருக்க, நீ ஏன் இப்படி பண்ணுறேன்னு சொன்னதும் எப்பயும் நான் வெட்டியாக இங்கே உட்காந்துட்டு என்னோட வாழ்க்கையை நான் வேஸ்ட் ஆகிக்கிட்டு என் திறமையை வேஸ்ட் ஆகிக்கிட்டு அவனோட அசிஸ்டண்ட்டாகவே இருக்க முடியுமான்னு சொல்லிட்டு கேட்குறா. ஸ்கூல் படிக்கிறப்ப இருந்தே நம்ம ஹீரோயினுக்கு பெரிய டிசைனர் ஆகணும்னு ஆசை இருந்திருக்கு. ஸோ அதை எல்லாத்தையுமே இந்த கம்பெனியில் வந்துட்டு நான் வந்து புதஞ்சு உள்ளே கிடக்கிற மாதிரி இருக்கேன், நான் வெளியே போய் வந்துட்டு என்னோடய ட்ரீம் எல்லாமே ஃபீல் பண்ணணும்னு சொல்லிட்டு பேசும்போது பட் மேடம் நீங்கள் இந்த கம்பெனியை விட்டு போயிட்டீங்கன்னா கம்பெனி வந்துட்டு அடித்தளத்துக்கு போயிடாதா, இது எப்படி மேலே வரும்னு சொன்னதும் இது நல்லா மேலே வந்துருச்சு, அதனால தான் என்னோடய ட்ரீமையுமே நான் வந்துட்டு மேலே கொண்டு வரணும்னு ஆசைப்பட்றேன்னு அவள் சொல்கிறா. ஸோ வந்துட்டு அவங்களுக்குமே இது கரெக்டுன்னு தோணிட்டு இருக்கு, நீங்கள் எங்கே போனாலுமே ரொம்ப நல்லபடியாக இருப்பீங்கன்னு சொல்கிறாங்க. பிறகு அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோ மீட் பண்ணுறதுக்காக போகிறா. அவங்க ஆசையாக ஹக் பண்ணலான்னு வந்தா இவன் இந்த ரிசிக்னேஷனில் சைன் பண்ணி கொண்டுன்னு சொன்னதும் அவன் ரொம்ப கோவமாகி போயிட்டு என்னோட பர்த்டே பார்ட்டி எனக்கு அதுவுமா நீ என்னை இன்சல்ட் பண்ணணுன்றதுக்காகவே இப்படிலாம் பண்ணிட்டுருக்கியா, எதுக்காக அப்படி பண்ணுறேன்னு சொன்னதும் நான் வந்துட்டு உன் கம்பெனிக்கே உழைச்சிட்ருக்க முடியுமா, என்னோட ட்ரீமையுமே நான் வந்துட்டு பார்க்க வேணாமான்னு சொன்னதும் என்ன உன் ட்ரீம் அப்படின்ற சைட் அவன் நக்கலாக பேசுனதுமே இந்த நக்கல் பேச்சு இருக்குது பார்த்தியா, இதனால தான் வந்துட்டு உன் கூட சேர்ந்து எனக்கு இருக்கிறதுக்கு பிடிக்கல, நான் வந்துட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சாலுமே அதுக்கான வந்துட்டு பலன் இந்த கம்பெனியில் கிடைக்கலன்றப்ப நான் ஏன் இங்கே வந்துட்டு ஒர்க் பண்ணணும், எனக்கு இதை விட்டு வெளியே போனால் 1000 கம்பெனி வந்துட்டு வேலை கொடுப்பாங்க அப்படின்றத சொல்கிறா. இதில் நீ சைன் பண்ணி கொடுத்துரு அப்படின்றத சொன்னதுமே அவனுமே அங்கே ரொம்ப கோவமாயிட்டாங்க. சைன் பண்ணி கொடுத்ததோ ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கா. சரி ஓகே 2 டேஸ்க்கு அப்புறம் நீ ஃப்ரீயாக இருந்தேன்னா சொல்லு, நம்ம 2 பேரும் போய் டைவர்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கிக்கலான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் ஷாக் ஆகி போயிட்டு என்ன தைரியம் தான் நீ இப்படி பேசிட்டு இருப்ப, உனக்கு ஈஸியாக இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டதோ நான் என்ன இப்போ வந்துட்டு தப்பாக பேசிட்டு உனக்கு என்ன பிடிக்கல எனக்கும் உன்னை பிடிக்கல, இந்த ரிலேஷன்ஷிப் இருந்து என்ன பிரயோஜனம், அதனால தான் சொல்கிறேன் 2 பேத்துக்குமே பிடிச்சமான லைஃப்பை நம்ம வாழ்ந்துக்கலாம்ல அப்படின்றத அவள் சொல்கிறா. அதை கேட்டுட்டு அவள் ரொம்ப கோவமாகி போயிட்டு டீல்ஸ் எல்லாமே சைன் ஆகாமல் இருக்குது, அதெல்லாமே ஃபினிஷ் ஆகட்டும், அதுக்கப்புறம் நான் வந்துட்டு உனக்கு டைவர்ஸ் பேப்பரில் சைன் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னதும் அவள் ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டாங்கிறது போனதுமே இவன் கோவமாயிட்டு ஃபைல்ஸ் எல்லாமே தூக்கி எறிஞ்சிட்டு இருக்கான். அவள் வந்துட்டு வேணான்னு சொல்லுவான்னு பார்த்தா இப்படி உள்டாவாக பேசிட்டு போகிறாளேன்னு அப்போ அவங்க அசிஸ்டன்ட் வந்துட்டு சார் என்ன மேடம் வந்துட்டு கோவமாக போயிட்டுருக்காங்க, நீங்கள் வந்துட்டு ரிங்கை வந்துட்டு அவங்ககிட்ட கொடுக்குறீங்களான்னு சொல்லிட்டு கேட்கும்போது எந்த ரிங்கை கொடுக்க சொல்லி பேசிகிட்டு இருக்கா, அவள் எனக்கு டைவர்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான்னு சொன்னதும் அப்போ ரிங்கை வந்துட்டு நான் வந்துட்டு கேன்சல் பண்ணிடுவான்னு சொன்னதும் அதெல்லாம் வேணாம் நீ வந்துட்டு ரெடி பண்ண சொல்லு, நான் எப்படியாச்சும் அவளை சமாதானப்படுத்திடுவேன்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயின் அங்கே போயிட்டுருக்கும் போதே அவளுக்கு நாசி இல்லாமல் ஏறினதுமே கண்டிப்பாக வந்துட்டு அவன் தான் என்னை திட்டிகிட்டு இருப்பான் அப்படின்ற செட் அவள் யோசிக்கிறா. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் கால் பண்ணி இப்படி வந்துட்டு ஒரு ரிங் வந்து டிசைன் பண்ணணும்னு சொல்லிட்டு அவட்டே வந்துட்டு கொடுத்துட்ருக்காங்க. அவள் ஒரு டிசைனராக ஒர்க் பண்ணிட்டுருக்கா. பட் வந்துட்டு அவள் யாருன்றது அவங்களுக்கு யாருக்குமே தெரியாது, ரிவீல் பண்ணாமல் இருக்கா போல். அங்கே அதை பார்த்துட்டு அவள் ரொம்ப கோவமாகி போயிட்டு அட பாவி நான் இப்போ தான்டா உன்ட்ட வந்துட்டு இப்போ டைவர்ஸை பற்றி பேசிட்டு வந்தேன், அடுத்த செகண்ட் இந்த மியாவுக்கு வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக நீ வந்துட்டு ரிங்கை செய்கிறியாடான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவமாகி போயிடுறா. அங்கே வந்துட்டு ஒரு பர்சன் வந்துட்டு சாக்ஸ் வித்துட்டு இருக்காரு. அங்கே க்ரீன் கலரில் ஒரு சாக்ஸ் அங்கே பாக்கெட்டில் வாங்கி போட்டுக்கிட்டு கண்டிப்பாக நான் வந்துட்டு உனக்கு கிஃப்ட் கொடுப்பேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவன் கொண்டுட்டு வந்துட்டுருக்கா. நைட் அங்கே மியா வந்து அவனுக்கு கிஃப்ட் எல்லாமே கொடுத்ததுமே அவன் வந்துட்டு ஹீரோயினுக்கு என்ன பண்ணானோ அதே தான் பண்ணுறான். தேங்க்யூ சொல்லிட்டு அதை ஓவன் விட்டுட்டு பார்க்காம அங்கே தூக்கி கொடுத்துடுறான். நீ ஓப்பன் பண்ணி பாருன்னு சொன்னதுமே இல்லை நான் பிறகு பார்த்துக்கிறேன்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயினை பார்த்தா ஒரு பாக்கெட்டில் அந்த சாக்ஸை போட்டு கொண்டு வந்துட்டு அசிங்கப்படுத்தணும்னு அங்கே வந்துட்டுருக்கா. இந்த அவனோட பர்த்டேக்காக கிஃப்ட் அப்படின்ற செட் இங்கே கொடுத்ததுமே அதை பார்த்துட்டு அந்த மியா ஷாக் ஆகி போயிட்டு என்ன வந்துட்டு கிஃப்ட் கொடுத்துருக்க, ஒரு பேக்கேஜ் இல்லை ஒன்றும் இல்லை இதெல்லாம் ஒரு கிஃப்டான்னு சொல்லிட்டு அங்கே டச் பண்ணி பேசினதும் அவன் ரொம்ப கோவமாயிட்டு இதை டச் பண்ணாத இது என்னோட வந்துட்டு ஆசை ஒய்ஃப் கொடுத்தது அப்படின்ற சொல்லிட்டு அவன் ரொம்பவே இங்கே வந்துட்டு எக்ஸைட் ஆகிட்டு இருக்கவுமே அதை பார்த்துட்டு அங்கே அந்த மியாவுக்கு ரொம்பவே வைத்தச்சல் ஆகிட்டு இருக்கு. என்னாச்சு இவனுக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறா. பிறகு அங்கே போகும்போது அவன் பார்த்தா என் ஒய்ஃப் வந்துட்டு
வந்துட்டு இந்த கிஃப்ட்டை கொடுத்துருக்கானா இதுக்கு பின்னாடி ஏதாச்சும் ஒரு மீனிங் இருக்குல்லன்னு சொன்னதும், பாஸ் இது சாக்ஸா இதுக்கு பின்னாடி வந்துட்டு என்ன மீனிங் இருக்க போது நாங்கள் அசிஸ்டன்ட் கேட்குறாரு. எனக்கு புரிஞ்சுக்கிருச்சு இப்போ குளிர்காலம் வரப்போகுது. ஸோ வந்துட்டு எனக்கு வந்து எதோ ஆயிடக்கூடாதுன்றதுக்காக தான் இதை வாங்கி கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு அவன் அதை பற்றி பேசினதுமே அங்கே அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அந்த சாக்ஸை வேற போட்டுட்டு வந்துட்டுருக்கான். அங்கே அதை பார்த்துட்டு அங்கே மெய்டு உங்களுக்கே சிரிப்பு வந்துடுது. என்னமோ பச்சை கிளி மாதிரி போட்டிருக்கானேன்னு சொல்லிட்டு சரி என்னோட ஒய்ஃப் எங்கன்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். ஹீரோயின்ட்ட காமிக்கிறதுக்காக மேடம் இன்னும் வீட்டுக்கே வரலையே சார்ன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோயின் அவங்க பார்ட்னர் ஜியோட தான் சேர்ந்து இருக்கா. இப்போ ஜி வந்துட்டு நீ எவ்வளோ ஃபேமஸான ஒரு டிசைனர், இவ்வளோ திறமையை வச்சுட்டு நீ ஏன் உன்னை இன்னுமே ரிவீல் பண்ணாமல் இருக்கன்னு சொல்லும்போது எல்லா விஷயத்தையுமே அவ்வளோ ஈஸியாக வந்துட்டு ரிவீல் பண்ணுறது நல்லது கிடையாதுப்பா, எல்லாத்துக்குமே டைம் எடுக்கணும்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது அவன் வந்துட்டு தான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்ற விஷயத்தங்க சொன்னதுமே அவளுக்கு அங்கே ரொம்பவே நோஸ் ஆகி போயிடுது. நான் வந்துட்டு ஒர்க் பிஸினால இவ்வளோ நாள் உன்ட்ட சொல்ல முடியாமல் போயிடுச்சு, எனக்கு நீ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பியான்னு சொல்லிட்டு இங்கே கேட்டதும் அவளுக்கு என்ன பேசுகிறேன்னு தெரியல. என்னடா திடீர்னு இப்படிலாம் பேசுகிறானேன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிட்டு இருக்கு. மேலே இருந்து நம்ம ஹீரோ இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப கடுப்பாய் போயிடுது. இந்நேரத்தில் என்ன பேச்சு இவளுக்குன்னு சொல்லிட்டு ஸ்லிப்பாகி நம்ம ஹீரோயின் விழுக போயிடுறா. அப்போ அங்கே வந்துட்டு அவள் வேகமாக வந்துட்டு பிடிக்கிறதுக்காக வந்ததும் அதுக்குள்ளே ஹீரோ வந்துட்டு வேகமாக பிடிச்சிடுறான். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியுமே அவனுக்கு கிடைக்காம போயிடுது. பிடிச்சவங்க உள்ளே இழுத்துட்டு வந்துட்டு என்ன நடந்துட்டுருக்கு, இந்நேரத்தில் ஒரு பொண்ணும் பையனும் பேசிகிட்டு இருக்காங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னதோ நீ ஏன் அர்த்தம் கண்டுபிடி, எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது அப்படின்றத அவ சொல்கிறா. டைவர்ஸே நம்மளுக்கு ஆகலை, டைவர்ஸை பற்றி தான் பேசியிருக்கா, அதுக்குள்ளே நீ வேறு ஒரு பர்சன் கூட போய் சுற்றிட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு கேட்டதும் உன் புத்தி அப்படி தான் இருக்கும், அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்றத சொன்னதுமே நீ என்னை விட்டுட்டு வந்துட்டு வேற ஒரு பர்சனை நினச்சி கூட பார்த்துறாத, டைவர்ஸ் பண்ணுற முடிக்க நீ என் பொண்டாட்டி தான் அதை ஞாபகத்தில் வச்சுக்கோன்னு சொன்னதோ நீ ஏன் கற்பனை என்ன வேணாலும் பண்ணி எனக்கு அதை பற்றி கவலை கிடையாதுன்னு அவ சொல்கிறா. அவன் எங்கள் ஆஃபீஸில் உட்காந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே மியா வந்துட்டு பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணுறா. பட் அவன் காதலே வாங்க மாட்டான். ஆனால் அப்போ அவள் இப்படி வந்து அங்கே வந்துட்டு ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்குன்னு சொல்லிட்டு அவள் பேசினதோ அதை கேட்டுட்டு உடனே அங்கே ஓகேன்னு சொல்லிட்டு போகிறான். ஸோ உங்கள் நெக்லஸ் வந்துட்டு விலைக்கு வரும், அதை நான் வாங்கி நமக்கு ஒய்ஃபுக்கு கொடுத்து அவளை கரெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிட்டு போயிட்டுருக்கான். அங்கே ஹீரோவுமே போயிட்டு நீங்கள் நான் சொன்ன மாதிரி எல்லாமே ஏற்பாடு பண்ணிட்டீங்களேன்னு சொன்னதுமே அசிஸ்டன்ட்மே எஸ் சார்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அங்கே மியா உள்ள என்ட்ராய் உள்ளே வந்துட்டு இருக்கான் அந்த டிசைன்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு. அப்போ பார்த்தா அங்கே நம்ம ஹீரோயினுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அங்கே அழகாக கிளம்பி வந்துட்டுருக்கா உள்ள. அங்கே இருக்க எல்லாருமே வாவ் பார்க்க பியூட்டிஃபுல்லாக ரேச்சல் எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கே பேசுகிறப்ப நம்மளை தான் பேசுகிறாங்களான்னு சொல்லிட்டு அவள் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாகறா. பட் பின்னாடி பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் உள்ளே என்ட்ராய் இருக்கா. அதை பார்த்துட்டு இவன் ரொம்ப வைத்தறிச்சலாகி போயிட்டு நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கா, உனக்கு ஃபஸ்ட்டு இங்கே வரதுக்கு தகுதி இருக்கா, யார்கிட்ட போய் இப்படிலாம் ட்ரெஸ் வாங்கி போட்டுட்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு கேட்டதும் வாயை முடிட்டு பேசாமரு, நீ வந்துட்டு சும்மா இங்கே நார்மலாக வந்திருக்க, கெஸ்ட்டாக வந்திருக்கேன் அப்படின்ட்டு சொன்னதும் என்னது கெஸ்ட்டாக வந்திருக்கேன், அவன் ஹஸ்பண்ட் கீழே இவ்வளோ நாளாக வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்த நீ எல்லாம் வந்துட்டு கெஸ்ட்டா அப்படின்ற சொல்லிட்டு அவள் ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டேக்கா. நான் வந்துட்டு இங்கே டிசைன்ஸ் எல்லாமே கொண்டு வந்திருக்கேன் பாரு ஏன் டிசைன்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க டிசைனை காமிச்சா. அதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆகி போயிடுது. ஏன்னா அவள் ஆஃப்டர் 3 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் இந்த டிசைனே பண்ணுவா போல. ஆனால் அதுக்கு முன்னாடி இவ கையில் எப்படி இருக்குது, இது எப்படி வந்துட்டு சாத்தியம்னு சொல்லிட்டு அவளுக்கு எதுவுமே புரிய மாட்டுது. அப்போ நம்ம கூட சேர்ந்து யாருக்குமே ரீபான் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு அவளுக்கு எதுவும் புரியாமல் அவள் முழிச்சிட்ருக்கா. அப்போ நம்ம ஹீரோ வந்துடுறான், நீ என்ன வேலை பண்ணிகிட்ருக்க, இதுக்காக வந்துட்டு இங்கே வந்துட்டு ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்க வான் செட்டு கூப்பிட்டாலுமே அங்கே வந்துட்டு ஒத்துக்க மாட்டா வர்றதுக்கு. பார்த்தீங்கல்ல நீங்கள் எல்லாரும் ரேச்சல் அது இதுன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தீங்க, இவங்க வந்துட்டு இவங்க ஒய்ஃப் தான், இவன் வந்துட்டு போய் சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது ஜி அங்கே வந்துடுறான். நீ தேவையில்லாமல் இப்படி வந்துட்டு தொல்லையெல்லாம் பண்ணிட்டு இருக்காது அவள் வந்துட்டு என் கூட சேர்ந்து வந்திருக்கான்னு சொல்லிட்டு கேட்டதும் நீங்கள் எவ்வளோ பெரிய கம்பெனியோட ஓனர், இப்படி அடுத்தவங்க ஒய்ஃப் மேலே நீங்கள் ஆசைப்பட்டுட்டு இப்படி ப்ராப்ளம் பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு அந்த மியா ரொம்ப நல்ல மாதிரி பேசினதுமே அங்கே நம்ம ஹீரோவுமே விடுற மாதிரி இல்லை. ஹீரோயினை வம்பு பண்ணி அங்கே வந்துட்டு தூக்கிட்டு வந்துடுறான் வீட்டுக்கு. நீ என்ன நினச்சிட்ருக்க, எங்கே போனாலும் என்னை வந்துட்டு இன்சல்ட் பண்ணுறதுக்குன்னே ஏதாச்சும் வேலை பண்ணுவியான்னு சொல்லிட்டு கேட்டதும் நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீ வந்துட்டு இன்னும் டைவர்ஸ் செய்வாங்காமா அதுக்குள்ளே வேறு ஒரு பர்சன் கூட போய் சுற்றிட்டு இருப்பியா, வெளியே 4 பேர் என்ன விதமாக பேசுவாங்கன்னு சொன்னதும் அதை பற்றி எனக்கு என்ன கவலை இருக்குது, யார் என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம், நான் உனக்கு இதுக்கெல்லாம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொன்னதும் அதை அப்படி கொடுக்காம இருப்பேன், நீ என்னோட ஒய்ஃப் தானேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்பட்டுருக்கான். லெவலுக்கு அவன் ஒன்றும் நல்லவன் கிடையாதுன்னு சொல்லிட்டு பேசும்போது இதை பற்றிலாம் நீ சொல்லணும்னு அவசியம் கிடையாது, எனக்கு மனுஷங்களை பற்றி கண்டுபிடிக்க தெரியும்னு அவள் சொல்கிறா. அங்கே ஒரு விஷயம் காமிக்கிறாங்க, அவங்க அசிஸ்டண்ட்டை நம்ம ஜியை பற்றி விசாரிக்க சொல்லியிருந்திருக்கான். ஸோ அவங்க ஃபேமிலியை பற்றி அவங்க சொல்லிட்டு இப்படி வந்துட்டு அவன் பாடியில் ஒரு டேட்டுமே இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே பேசுகிறாங்க. ஸோ அது வந்துட்டு அந்த ஜே மாதிரி போட்டு அந்த பட்டர்ஃப்ளை ஹாஃப் இருக்கு இல்லையா அதை போட்டிருக்கு. இதை பற்றி எல்லாமே அவள் யோசிச்சு பார்த்துட்டு ஹீரோயின்ட்ட சொல்ல வந்தாலுமே அவள் புரிஞ்சுக்க மாட்டா. உனக்கு
எனக்கு எந்த ஒரு டச்சுமே கிடையாது. ஃபஸ்ட்டு நீ என் பக்கத்தில் இப்படி க்ளோஸாக வராத, விலகி போ அப்படின்ற செட் எங்க பேசினதும் அவன் ரொம்பவே கோவமாயி போயிட்டு, ஓ அப்படியா நீ என்னோட ஒய்ஃப் தானே, அப்போ எனக்கு ரைட்ஸ் இருக்கலான்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி அங்கே போஸ்ட் பண்ணி கிஸ் பண்ணதுமே அவள் கோவமாயிட்டு அங்கே வந்து பைட் பண்ணி வச்சிடுறான். அப்போ அங்கே பாட்டியுமே வந்துடுறாங்க. அவங்கள பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்பவே ஷை ஆகி போயிடுது. நான் வந்துட்டு தப்பான டயத்துக்கு வந்துட்டுனான்னு சொல்லிட்டு அங்கே சாரி கேட்டதுமே அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டின்னு சொல்லிட்டு அவங்க சாரி கேட்குறாங்க. வந்துட்டு ப்ராப்ளம் போயிட்டுருக்கதுமே அவங்களுக்கு கொஞ்சம் புரியுது. நீ பேசாமல் வந்துட்டு அவளை ஹோம் டவுனுக்கு கொஞ்ச நாளைக்கு வா, நம்ம வந்துட்டு எல்லாத்தையுமே சார்ட் அவுட் பண்ணிடலாம் அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. ஹீரோயின் இப்போ நடந்த எல்லாத்தையுமே நினச்சிட்டு அப்படியே ஷை ஆகிட்டுருக்கா. அவள் சிரிச்சிட்ருக்காப்பாங்க. நம்ம ஹீரோ அவங்க உள்ளே வந்துடுறான். என்னதை பார்த்தேன் இப்படி வந்துட்டு சிரிச்சிட்ருக்கான்னு சொன்னதும், தேவையில்லாமல் என்கிட்ட வந்து நீ பேசாத, என்ன விஷயமோ அதை மட்டும் பேசுன்னு சொன்னதும், பாட்டி இப்படி வந்துட்டு வீட்டுக்கு கூப்பிட்ருக்காங்க, நம்ம வீட்டுக்கு கிளம்பி போகணும், இப்போ வந்துட்டு நான் டைவர்ஸை பற்றிலாம் அவங்ககிட்ட சொல்ல முடியாது, ஸோ நீ வந்துட்டு கிளம்பி போகிறதுக்கு ரெடி ஆகிக்கோன்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ அவளுமே ஓகேன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் அங்கே கிளம்பி போகும்போது அவன் கையை பிடிச்சிட்டு போனதுமே, நீ எதுக்காக அப்படி பண்ணுற போது கையை விடுன்னு சொன்னதும், உனக்கு நான் புத்தி கிட்டி இருக்கா இல்லையா, நான் உன்ட்ட சொல்லி கூட்டிகிட்டு வந்தேனா இல்லையா, பாட்டிக்கு ரொம்ப முடியாமல் இருக்குது, ஏதாச்சும் நீ சொல்லி அவங்களுக்கு ஏதாச்சும் ஆகி போயிருன்னு சொன்னதுமே, நான் வந்துட்டு அவளை ஈஸியாக வந்துட்டு எதையும் மறக்க முடியாது, நீ ஆம்பளை நீ எல்லாத்தையும் மறந்து போயிடுவா, பொம்பளை நான் போய் மறப்பனான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப இன்சல்ட் பண்ணி விட்றா. அவங்க பாட்டியுமே வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு அவங்க அவ்வளோ வந்துட்டு ஹாப்பியாகிட்டு வெல்கம் பண்ணிவிட்டு, நான் அவளுக்காக ஒரு நகை உள்ளே வச்சுருக்கேன், நீ எடுத்துட்டு வான்னு சொல்லிட்டு அவனை அனுப்பி விட்டதுமே அவனுமே அங்கே சந்தோஷமாயிட்டு அங்கே போகிறா. அப்போ அவங்க கூப்பிட்டு வச்சு உனக்கு அவனுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் போயிட்டுருக்காமான்னு சொல்லிட்டு கேட்டதுமே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி, நாங்கள் நல்லா தான் இருக்கோன்னு சொன்னதும், நீ போய் சொல்லாத, நீ என் பேத்தி மாதிரி, நீ என்கிட்ட போய் சொன்னேன்னா எனக்கு என்ன தெரியாதா, நான் வீட்டுக்கு வந்தப்போ அங்கே டைவர்ஸ் பேப்பர் இருந்ததை நான் பார்த்துட்டேன், உனக்கு அவனுக்கு நடுவில் என்ன போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு பேசிட்டு கேட்குறாங்க. அப்போங்க நம்ம ஹீரோவுமே வந்துடுறான். இப்போ பாட்டி நானும் அவனுமே வந்துட்டு லவ்வே பண்ணலை, இது ஒரு போஸ்ட் மேரேஜ் மாதிரி தான் நடந்திருக்கு, லவ்வே இல்லாத இந்த மேரேஜில் எவ்வளோ நாளைக்கு வந்துட்டு சந்தோஷமாக இருக்க மாதிரி நடிக்க முடியும், அதனால தான் நாங்கள் பிரிஞ்சிடலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறோன்னு சொன்னதும் அங்கே பாட்டி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு, இதுக்கெல்லாம் காரணம் நான் தானே, நான் வந்துட்டு உண்மையை சொல்லியிருந்தேன் இத்தனை பிரச்சனை வந்திருக்காதேன்னு சொல்கிறாங்க. என்னன்னு பார்த்தா அந்த மியா வந்துட்டு அவனுக்கு ட்ரிங்க்ஸில் ட்ரக்கை கலந்துருக்கா. ஸோ அதை பாட்டியை நோட்டீஸ் பண்ணிவிட்டு அங்கே வந்துட்டு அவனை அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு இவளை வந்துட்டு கிளம்புங்க, அவர் வந்துட்டு உள்ளே போயிட்டாரு, முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்ருக்காங்க. அப்போங்க நம்ம ஹீரோயின் வந்திருக்கா. அவன் ரொம்ப முடியாமல் இருக்கிறத பார்த்துட்டு உனக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அவனை வந்து அவன் ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கா. பாட்டி அங்கே வந்துட்டு நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க அதை, பட் அவங்க ஸ்டாப் பண்ணலை. இவன் வந்துட்டு என் வீட்டு மருமகளாக வரட்டும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க போல். இதை சொல்லிட்டு அவங்க ரொம்பவே அங்கே ஃபீல் பண்ணதுமே அதை கேட்டுட்டு ஹீரோக்கு அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. இவ்வளோ நாளாக வேறு யாரோ வந்துட்டு பண்ண தப்புக்கு நான் இவ்வளோ ப்ளேம் பண்ணிட்டு இருந்தேனா, நான் வந்துட்டு ரொம்பவே மோசமாக அவட்ட ட்ரீட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே கில்ட்டாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அங்கே வந்துட்டு பாட்டி இந்தாங்க இந்த கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது, இந்த நெக்லஸ் உனக்காக தான் நான் வாங்கி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு கொடுத்ததுமே அதை பார்த்துட்டாங்க நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. ஏன்னா இந்த நெக்லஸ் வந்துட்டு இன்னும் 10 டேஸ்க்கு அப்புறம் அவள் பண்ண வேண்டியது, ஆனால் அதுக்குள்ளே வந்துட்டு எப்படி இங்கே இருக்குது அப்படின்னா வந்துட்டு எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டுது, என்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கா. அப்போ இப்படி மியா வந்திருக்காங்க மீட் பண்ணேன்னு சொன்னதும் அங்கே இருக்க எல்லாருக்குமே மூஞ்சி மாதிரி போயிடுது, இவ இதுக்குடா வந்தான்னு சொல்லிட்டு. அப்போங்க மியாவுமே வந்துட்டு அங்கே வந்து கிஃப்ட் எல்லாமே அவங்க பாட்டி கொடுத்துட்டு பேசிகிட்டு இருக்கா. பட் பாட்டிக்கு அந்த கிஃப்ட் மேலே எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லை. மரியாதையோட நீங்கள் வந்துட்டு கிளம்பி இப்போ எதுக்காக இங்கே வந்திருக்க, நான் என்னோட பேரம்பேத்தியை தானே கூப்பிட்டேன், ஒன்றவா கூப்பிட்டேன்னு சொன்னதும், பாட்டி நீங்கள் எதுக்காக என்கிட்ட எப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, சின்ன வயசுலேருந்து நானுமே அவங்க கூட தான் சேர்ந்து வளர்ந்துட்டுருக்கேன், நானும் உங்களுக்கு பேத்தி மாதிரி தானே சொன்னது பேசுனதுமே, ஆனால் ஒரு ஃபேமிலியாக பேசிகிட்டு இருக்கும்போது நடுவில் நீ வரக்கூடாது, வந்துட்டு கிளம்புன்னு சொல்லிட்டு அவளை அங்கேருந்து போக சொன்னதும் அங்கே அவளுக்கு அவ்வளோ ஒரு கடுப்பாயிட்டுருக்கு. அப்போ அவங்க 2 பேர்த்தையுமே இங்கேவே இன்றைக்கி ஸ்டே பண்ணுங்க அப்படின்றத சொல்லிடுறாங்க. பிறகு அங்கே ரூம்லேயுமே ஹீரோயின் போய் அங்கே வந்துட்டு தூங்குறதுக்காக போனதுமே அவனுமே அங்கே வந்துடுறான். பாட்டி என்ன சொன்னாங்கன்னு தெரியலன்னு சொன்னதும், ஏன்னா எனக்கு எல்லாம் தெரியும், நீ உன் வேலையை மட்டும் பாரு அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. வந்துட்டு பால் கொடுக்குறாரு, நீங்கள் குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு போகும்போது கதவை லாக் பண்ணிட்டு போயிடுறாரு. பட் பாலில் வந்துட்டு ட்ரக்கை கலந்துருக்காங்க போல், ரொம்பவே ஹாட்டாக ஃபீல் ஆகிட்டு இருக்கு. அங்கே 2 பேருமே சேர்ந்து எப்படியாச்சும் வந்துட்டு இதை கண்ட்ரோல் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் மார்னிங் பார்த்தா அங்கே பக்கத்தில் அப்படியே படுத்துட்டு தூங்குறாங்க. ஹீரோக்கு அங்கே அவள் பக்கத்தில் இருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷமாயிட்டு இருக்கா. ஆனால் என்ன விஷயம்னா ரொம்ப ஹாட்டாக ஃபீல் ஆகிட்டு மாற்றி மாற்றி அங்கே ஷவர் எடுத்திருக்காங்க போய். ஸோ அதனால தான் வந்துட்டு 2 பேரும் சேர்ந்து அப்படியே அங்கே தூங்கியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே நினச்சி பார்த்துட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஹீரோக்கு சந்தோஷமாயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின்ட்டா ஐயோ எனக்கு ரொம்ப குளிர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு அவன் அங்கே பேசுனதுமே ஹக் பண்ணுவான்னு சொல்லிட்டு பார்த்தா சின்ன பிள்ளை மாதிரி போர்வையை போற்றி அங்கே வந்துட்டு சுருட்டி வச்சுடா. என்ன பண்ணிட்டு இருக்கா, நான் வாஷ்ரூம் இப்போ போகணும், வந்துட்டு என்னை விடுன்னு சொல்லிட்டு அவன் அங்கே பாசமாலாம் வந்துட்டு பேசினதுமே
சொன்னதுமே முந்தி பேசின மாதிரி என்ன புதுசாக பேசுகிறான்னு வேற அவளுக்கு ஷாக் ஆயிட்டுருக்கு. வேறு வழியில் அவங்க கூட்டிகிட்டு போனால் அங்கே வந்துட்டு போயிட்டு சின்ன பிள்ளை மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு ஐயோ எனக்கு தலையெல்லாமே சுற்றுது அது இதுன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கான். உன்னோட விளையாட்டுத்தனம் ரொம்ப ஓவர் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கோவப்படுறா. நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அவள் கிளம்பி அங்கே ஆஃபீஸ்க்கு போயிட்டு இருக்கும்போது அவங்க 2 பேருமே அப்படியே ரொம்ப ஹார்ட்டாக ஃபீல் பண்ணும்போது கிஸ்மே பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே கண்ணுக்கு முன்னாடி வந்து போயிட்டு அவன் அப்படியே வந்துட்டு ஷை ஆகிட்டே வந்துட்டேக்கா. அது அங்கே வந்துட்டு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களுமே இப்போ நோட்டீஸ் பண்ணுறாங்க. பட் எதுவும் கேட்க மாட்டாங்க. இப்போ வந்துட்டு இப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போதே எல்லாமே ஹேக் ஆகுது அப்படின்ற விஷயத்த சொன்னதுமே நம்ம ஹீரோயின்ட்ட ஹெல்ப் கேட்டதும் அவள் எல்லாத்தையுமே வந்துட்டு கடகடன்னு அங்கே பண்ண ஆரம்பிச்சிடுறா. பட் இது எல்லாமே பண்ணது அந்த மியா அதை ஆளை வச்சு பண்ணிட்டேக்கா. மாட்டை வச்சு அவள் பேரை வந்துட்டு கெடுத்து விடணுன்றதுக்காக பண்ணுறா. பட் ஹீரோயின் பார்த்தா சூப்பராக எல்லாத்தையுமே ரெக்கவர் பண்ணிடுறா. இவ்வளோ ட்ரை பண்ணியுமே எதுவுமே முடியாமல் போச்சேன்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப வயிற்றுச்சல் ஆயிடுச்சுக்கு. அப்போ அங்கே எல்லாருமே வந்துட்டு மேடம் வந்துட்டு ஈக்குவல் அவங்க தான் சொல்லிட்டு அங்கே பாராட்டி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த மியா வந்துட்டு அவங்க எல்லாத்தையுமே கவர் பண்ணுறதுக்காக ஃபுட் எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கா. அப்போ அவங்கக்கிட்ட கொடுத்ததுமே இந்த ஃபுட்டெல்லாம் நீ வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டேன்னா உடனே நீ வந்துட்டு எங்கள் பாஸோட ஒய்ஃப் ஆயிடுவியா, நாங்கள் அப்படி உன்னை ட்ரீட் பண்ணணும்னு நினைக்கிறியான்னு சொல்லிட்டு இங்கே கேட்குறாங்க. அதை நீங்கள் பழக்கமாக்கிக்கோங்க. ஏன்னா கூடிய சீக்கிரம் அவன் வந்துட்டு டைவர்ஸ் பண்ணிட போகிறான், என்ன வந்துட்டு மேரேஜ் பண்ணிடுவான். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நான் தான் வந்துட்டு இது உங்கள் பாஸோட ஒய்ஃபாக போகிறவன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதும் அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் இவட்ட போய் எதுக்கு வாய் கொடுக்கணும்னு சொல்லிட்டு எதுவுமே பேச மாட்டா. அவன் கூடிய சீக்கிரம் எனக்கு வந்துட்டு ஒரு பெரிய வந்து கிராண்ட் வெட்டிங் கொடுக்க போகிறான், எனக்காக ரிங் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கான், அதை பார்த்துட்டு எல்லாருமே வாயடிச்சு போக போகிறீங்கன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கா. பட் வந்துட்டு யாரும் வந்துட்டு எதுவும் பெருசாக கண்டுக்கலை. இவட்ட போய் என்ன பேச்சின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் நாங்கள் ஆஃபீஸை விட்டு இன்றைக்கி தான் கிளம்புறா போல. அவள் திங்ஸை பேக் பண்ணுறதுக்கு அங்கே எல்லாருமே போனதுமே போங்க போங்க உங்கள் பாஸ்க்கு பின்னாடியே போயிட்டு அவளுக்கு வந்து பேக் பண்ணி கொடுத்து விட்ருங்க, அதுக்கப்புறம் நீங்கள் என் கீழே தான் இருந்தாகணும்னு சொல்லிட்டு அவள் திமிராவே பேசிகிட்டு இருக்கா. எல்லாருமே அங்கே போய் வந்துட்டு அவளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கும்போது இவ பார்த்தா இவ வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறா. நம்ம ஹீரோயினோட டிசைன்ஸ் எல்லாமே போய் செக் பண்ணி பார்க்குறா. அந்த ரிங் இருக்கிறத பார்த்துட்டு இவ வந்துட்டு இந்த ஃபேமஸான டிசைனரோட டிசைன்ஸ் எல்லாமே வச்சுருக்காளே, அதை எப்படி வந்துட்டு இவ வச்சுருப்பான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவமாயிட்டுருக்கு. அங்கே வந்து உடனே வந்து கால் பண்ணி இன்னும் இவளோட ஏகப்பட்ட டிசைன்ஸ் எல்லாம் பற்றி அங்கே வந்து விசாரிக்கவுமே சொல்லிட்டு அதை எல்லாத்தையுமே பென்ட்ரைவில் அங்கே வந்துட்டு எடுத்துக்கிறா சேஃப்டி பண்ணி. அவள் வந்துட்டு இவ்வளோ ஏதாச்சும் ஒரு வழி பண்ணணும்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிட்டேக்கா. நான் வந்துட்டு அங்கே என்கிட்ட சொல்லி இவளை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு கோமாயிட்டு போயிட்டுருக்கா. நம்ம ஹீரோயின் பார்த்தா அங்கே கிளம்பும்போது ஆஃபீஸில் இருக்க எல்லாருமே ஃபைனலாக அவங்க ஹாப்பியாக அங்கே ஒரு குட் பைமே சொல்கிறாங்க. அவன் இன்னும் ரூமில் பார்த்தா அந்த சாக்ஸை போட்டுட்டு உடம்பு முடியாத மாதிரியே உட்காந்துட்டு இருக்கான். அங்கே உள்ளே வந்ததுமே பொண்டாட்டி தான் வந்திருக்காளான்னு சொல்லிட்டு அவன் படுத்துட்டு ஆக்டிங் பண்ணதும் இவன் என்னாச்சின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போகிறா. பார்த்தா அந்த மியா தான் வந்திருக்கா. இவன் உடனே ஹாப்பி ஆகிட்டாங்க. ஹக் பண்ணிக்கிட்டதும் அவளுக்கு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டுருக்கு. முன்னாடி வந்து நிற்கிறது பார்த்தா ஹீரோயின் நிற்கிறா. அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப ஷாக்காகி போயிடுறான். ஐயோ கடவுளே நீ நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாதுன்னு சொல்கிறான். அப்போ அந்த மியா நான் வந்துட்டு அவருக்கு உடம்பு முடியலன்னு பார்க்க வந்தேன், இதில் என்ன தப்பு இருக்குன்னு சொன்னதும் நான் எதுவும் சொல்லலையேப்பா, நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணுங்கள், நான் வந்துட்டு முக்கியமான வேலையை வந்து அது முடிஞ்சிருச்சு நான் போகிறேன்னு சொல்லிட்டு போகும்போது நான் வந்துட்டு உடம்பு முடியலன்னு தான் நான் வந்திருக்கேன், நீ ஏன் இப்படிலாம் பேசுகிற, நான் வந்துட்டு என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு கேட்டதும் நீ இப்போ யாரோட வீட்டில் வந்து பேசிகிட்டு இருக்க தெரியுமா, இங்கே வந்துட்டு வேலை பார்க்குறதுக்கு ஆளுங்க வந்துட்டு கம்மியெல்லாம் கிடையாது, அவரை பார்த்துக்கிறதுக்கு ஏகப்பட்ட மெய்டு இருக்காங்க அப்படின்றத அவ சொல்கிறா. நம்ம ஹீரோவுமே ப்ளீஸ் நீ புரிஞ்சுக்கோ அப்படின்றத சொன்னாலுமே அங்கே மியா உடலை பேசவுமே கோவமாகி போயிட்டு நீ வந்துட்டு கிளம்புன்னு சொல்லிட்டு அவளை அங்கேருந்து விரட்டி விட்டுறான். ஹீரோயின்ட்ட ப்ளீஸ் நீ புரிஞ்சுக்கோ, நீ தப்பாக புரிஞ்சிட்ருக்கன்னு சொன்னதும் நீ என்ன வந்துட்டு என்கிட்ட பிரெயின் வாஷ் பண்ணாலும் சரி, நான் வந்து உன் கூட சேர்ந்து இதுக்கப்புறம் இருக்கிறதுக்கு விரும்பலன்னு சொல்கிறா. மனசுலேவும் உனக்கு நான் எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருப்பேன், நீ ஏதாச்சும் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிட்டியா, இதுக்கப்புறம் நான் ஏன் உனக்கு சான்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவனை விட்டுட்டு அங்கே லக்கேஜ் எல்லாமே பேக் பண்ணிவிட்டு அங்கே போகிறதுக்கு ட்ரை பண்ணதும் அவங்க வந்துட்டு போர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணிவிட்டு விடாமல் வந்துட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். பட் ஹீரோ என் மரியாதை என்கிட்ட வந்து விலகி ஏறு, உனக்கு நல்லா தெரியாதுன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போனதுமே அப்போ அங்கே ஜீமே வந்துடுறான். நம்ம ஹீரோயினை வா நான் உன்னை கூட்டிகிட்டு போய் வந்துட்டு ட்ராப் பண்ணுறேன்னு சொன்னதும் அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான். நீ எதுக்காக வந்துட்டு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, நான் உன்னோட ஹஸ்பண்ட், நீ என்னை விட்டுட்டு போகாதன்னு சொல்லிட்டு அங்கே பேசி கெஞ்சிட்டு இருக்கான். பட் அங்கே வந்துட்டு கேட்குற மாதிரி இல்லை. அங்கே அவங்க வந்துட்டு கிளம்புனதுமே அவனுக்கு ரொம்ப கவலையாயிடுச்சுக்கு. அப்போ வந்துட்டு ஜீ பார்த்தா அவனோட ப்ரொப்போசலை திரும்ப அங்கே கொடுத்ததுமே ஹீரோயின் தெளிவாக சொல்லிடுறா, நீ என்னோடய ஃப்ரெண்டு மட்டும்தான், உன்னை எப்பயுமே அப்படி ஒரு பார்வையில் பார்த்ததே கிடையாது, நீயே வந்துட்டு ஏதாச்சும் கற்பனை கண்டுட்டு இருக்காது அப்படின்றத சொன்னதும் அவனுக்கு கொஞ்சம் வியர்டாக தான் இருக்குது. பட் இருந்தாலுமே அவன் பொறுமையாக சரி ஓகே இருக்கட்டும் பரவாயில்ல, ஒரு ஃப்ரெண்டாகவே நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆசைப்படுறேன்னு
சொல்லிட்டு அவளையுமே கூட்டிகிட்டு போய் அங்கே ட்ராப் பண்ணிடுறான். நம்ம ஹீரோயினுமே அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிடுறா. எங்கள் ஆஃபீஸில் பார்த்தா அவங்க அசிஸ்டன்ட் பாஸ் ஆல்ரெடி மேடம் வந்து டைவர்ஸ் அக்ரிமெண்ட்லாம் ரெடி பண்ணிட்டாங்க, நம்ம ஆஃபீஸ்க்குமே வந்துடும், எங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரியும்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் ரொம்பவே பயந்து போயிட்டு இதுக்கு டைம் ஆகும்ல நான் நினச்சேன், அதுக்குள்ளே இவன் ரெடி பண்ணான்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே வந்துட்டு பயந்து போயிட்டுருக்கான். இது எப்படி நான் ஸ்டாப் பண்ணுறது, ஏதாச்சும் ஒரு வழி பண்ணி நான் ஸ்டாப் பண்ணி ஆகணுமே அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோயினுமே அவளோட அங்கே வீட்டுக்கு போயிட்டு அவள் ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கா. அங்கே வந்துட்டு இன்விடேஷனுமே இருக்கா, அதையுமே அவள் வந்து பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கா. நைட் போல் பார்த்தா அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு கதவை நாக் பண்ணதுமே அவள் ரொம்பவே நர்வஸ் ஆகி போயிடுறா. நீ என்ன இங்கே பண்ணிட்டுருக்கன்னு சொல்லிட்டு கேட்டா. அவன் பார்த்தா ட்ரிங்க்ஸ் பண்ணுற மாதிரி அங்கே ஆக்டிங் பண்ணிவிட்டு மேலே நல்லா தொளிச்சு விட்டு வந்திருக்கான். அப்படின்னா தான் வீட்டுக்குள்ளே விடுவான்னு சொல்லிட்டு அங்கே உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு உட்கார வச்சதுமே நீ இப்போ எதுக்காக என்ன டைவர்ஸ் பண்ணணும்னு நினச்சிட்ருக்க, நான் வந்துட்டு என்ன தப்பு பண்ணேன் சொல்லு, நான் வந்துட்டு அதை பேசி சார்ட் அவுட் பண்ணலாம், பேசி முடிவெடுத்தால் எதுவும் முடியாதது இருக்கான்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது அதை கேட்டுட்டு அங்கே நம்ம ஹீரோயின் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது, இதுக்கப்புறம் உன்கிட்ட நான் எதுவும் பேசுகிறதுக்கு விரும்பலை, நீ தயவு செஞ்சு இங்கேருந்து போயிரு சொல்லும்போது அவன் அங்கே வந்துட்டு பக்கத்தில் அங்கே வந்துட்டு க்ளோஸ் ஆகிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் அப்படின்னா ஓகே உன் கூட சேர்ந்து நான் நைட்டை ஸ்பெண்ட் பண்ணேன்னா நீ எனக்கு டைவர்ஸ் கொடுத்துடுவேன்னு சொன்னதும் நீ டைவர்ஸ்க்காக என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே அங்கே அவன் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே நானுமே ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவனை போய் எங்கள் கிஸ் பண்ணதுமே அவனுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு கடுப்பாய் போயிடுது. அவன் இதுக்கப்புறம் எதுவும் தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு அங்கேருந்து போகும்போது அந்த இன்விடேஷனுமே அங்கே வந்துட்டு நோட்டீஸ் பண்ணிடுறான். ஸோ வந்துட்டு அவன் அங்கே அசிஸ்டண்ட்டையுமே கால் பண்ணி அதுக்கு எல்லாத்துக்குமே அங்கே போகிறதுக்கு ஏற்பாடுமே பண்ண சொல்கிறான். நெக்ஸ்ட் டே அவங்க அந்த இதுக்காக கிளம்பிட்டு இருக்கும்போது அவளுக்கு வாமிட்டிங் மாதிரி வந்துச்சு. அவளுக்கு ரொம்ப நர்வஸ் ஆகி போயிட்டு அங்கே செக் பண்ணி பார்த்தா அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆகிடுது. அவள் ரொம்பவே பயந்து போயிடுறா. டைவர்ஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன், இந்த டயத்தில் இது வேறையான்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்பவே பயமாயிட்டுருக்கு. பிறகு பார்த்தா நம்ம ஹீரோவுமே அங்கே க்ரீன் கலர் சாக்ஸை போட்டுட்டு அங்கே வந்துட்டு பொண்டாட்டி இம்ப்ரெஸ் பண்ணணுன்றதுக்காக அங்கே அந்த மியா வந்துட்டு ப்ளீஸ் என்னை நீங்கள் உள்ளே கூட்டிகிட்டு போகிறீங்களான்னு சொல்லிட்டு கேட்டதுமே இல்லை நல்லா கூட்டிகிட்டு போக முடியாதுன்னு சொன்னதுமே அங்கே நான் பார்ட்னராக வந்துட்டு கூட்டிகிட்டு போக கேட்குறேன் ப்ளீஸ், ஏன்னா வந்துட்டு என்கிட்ட எந்த இன்விடேஷனுமே இல்லை, நான் உள்ளே போய் வந்துட்டு அந்த ஜுவல்லரிஸ் எல்லாத்தையுமே நானுமே பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன்னு சொன்னதும் சரி வான் செட் அவன் கூட்டிகிட்டு போகிறான். அங்கே உள்ளே வந்துட்டு என்னமோ இவ தான் பொண்டாட்டின்ற நினைப்பில் அவ்வளோ ஒரு சந்தோஷமாயிட்டு போயிட்டுருக்கா. கொஞ்ச நேரத்தில் பார்த்தாங்க நம்ம ஜீயும் ஹீரோயினுமே சேர்ந்து அங்கே வந்துட்டு உள்ளே என்ஜாய் பண்ணுறாங்க. பார்க்கவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோ கதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப வைத்தச்சலாகி போயிடுது. அப்போ அங்கே நம்ம ஜீக்கு முக்கியமான வேலையை நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு போகும்போது டான்ஸ் ஆடணும்னு சொல்லும்போது ஹீரோயினுமே சேர்ந்து டான்ஸ் ஆடுற மாதிரி ஆயிடுது. அப்போ அங்கே அந்த மியா கதை பார்த்துட்டு வைத்தச்சலாகிட்டா வந்துட்டு அங்கே ஸ்டாப் பண்ணிடுறா. நான் வந்துட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு உண்மையை சொல்லணும், இவ எப்பயுமே வந்துட்டு ஃபேக்காக தான் வந்துட்டு டிசைன்ஸ் ரெடி பண்ணிட்டுருக்கா. இவ வந்துட்டு அடுத்தவங்களோட டிசைன்ஸ் எல்லாத்தையுமே தன்னோட பேரை வந்துட்டு யூஸ் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு ஃபேக்காக வந்து ரெடி பண்ணி வித்துட்ருக்கான்னு சொல்லிட்டு அங்கே திருடிட்டு வந்து எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு ப்ரூஃப்னு சொல்லிட்டு அங்கே காமிச்சிட்ருக்கா. பட் ஹீரோயின் உண்மை என்னமோ தெரியாமல் பேசிகிட்ருக்கா, அதெல்லாம் என்னோட தான் சொல்கிறா. பட் அவன் இங்கே கேட்க போகிறா, வாய்க்கு வந்தபடி நம்ம ஹீரோயினை வசப்பட ஆரம்பிச்சிடுறா. அதெல்லாமே பார்த்துட்டாங்க நம்ம ஹீரோ எல்லாருக்குமே ரொம்பவே கோவமாயிட்டுருக்கு. நீ எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டுருக்கான்னு சொன்னதும் இதான் உண்மைன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் எல்லாரையும் உன்ன மாதிரியே நினச்சிட்ருக்கா, அதை ஏன் உன்னோட களவாணித்தனம் எல்லாமே கைப்பிடியாக வந்துருச்சுன்னு நீ வந்து பயப்படுறியா, ஏன்னா நீ தான் வந்துட்டு மற்றவங்களோட டிசைனை திருடி அதை உன் பேரை போட்டுட்டு சுற்றுவன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே அவள் கோவமாயிட்டு அடிக்க போகும்போது அங்கே நம்ம வந்துட்டு ஸ்டாப் பண்ணிடுறான். அவளை பிடிச்சி இழுத்துட்டு போங்கன்னு சொல்லிடுறாங்க. பிறகு நம்ம ஹீரோயினை நம்ம இதுக்கப்புறம் இங்கே இருக்க வேணாமான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போகும்போது ஹீரோவுமே அங்கே வந்துடுறான். நீ எதுக்காக வந்துட்டு அவன் கூட சேர்ந்து போயிட்டுருக்க, நீ என் கூட வான்னு சொல்லிட்டு அங்கே கூப்பிட்டுட்டு வம்பு பண்ணி நீ வந்துட்டு இப்போ என்னோட ஒய்ஃப் தான் சொல்லிட்டு வம்பு வீட்டுக்கு இழுத்துட்டு வந்துடுறான். ஹீரோயின்ட்ட ரொம்ப கோவப்பட்டுருக்கான், என்கிட்ட எந்த ஒரு எக்ஸ்பிளைனுமே கொடுக்க மாட்டேன், நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னா தானே நான் வந்துட்டு தப்பை திருத்திக்க முடியும்னு சொல்லிட்டு கேட்டதுமே ஹீரோயினுமே ரொம்ப எமோஷனலாகி போயிட்டு இப்போ வரைக்கும் அவன் பண்ண அந்த கொடுமை எல்லாத்தையுமே சொல்லிட்டு ரொம்ப கவலைப்பட்டுருக்கா. எதுவுமே வந்துட்டு கண்டுக்காம மியான்னு சுற்றிட்டு இப்போ என்ன வந்துட்டு புதுசான்னு சொல்லிட்டு கேட்டதும் அவங்க சாரி சொல்லிட்டு அவளை கிஸ் பண்ண போனதுமே கழுத்து பிடிச்சவங்க வெளியே தள்ளி விட்றா. நீ சாரி சொல்லிட்டு ஒரு கிஸ் கொடுத்தேன்னா எல்லாம் சரியாயிருவான், உன் மூஞ்சிலே எனக்கு முழிக்க பிடிக்கல அப்படின்றத சொல்கிறா. நெக்ஸ்ட் டே அவன் எந்திரிச்சு வந்தா அவளுக்காக அங்கே ஃபுட் எல்லாமே இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்கான். அதை பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகி போயிடுது, என்ன உண்மையிலே இவன் நான் சாப்பாடு ரெடி பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே நம்ம ஹீரோ நான் உனக்காக தான் ரெடி பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பாசமாக பேசினதுமே இது இருந்தவனை காணமே இவன் யார் அப்படின்ற செட் அவளுக்கு எதுவும் புரிய மாட்டுது. அப்போ அவன் வந்துட்டு சாரி கேட்குறான், உன்னை நான் ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன்ல, பட் வந்துட்டு நான் மாறிட்டேன்றதுக்கு இது வந்து ஸ்டார்டிங் தான், இதுக்கப்புறம் நான் உன்னை நல்லா பார்த்துக்குவேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு அதை நம்ப முடியல, அவளுக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு அவங்க இருந்து போயிடுறா. அவங்க வெளியே கிளம்பி போயிட்டு இருந்தா
அங்கே ஒரு பர்சன் வந்துட்டு அங்கே மியாட்ட பேசிட்டு இருக்கான். அவள் தான் ஹீரோயின் அங்கே போட்டு தலை சொல்கிறா. இவன் உடனே கத்தி வச்சு அங்கே குத்த போகும்போது ஹீரோயின் பயந்து போயிட்டுருக்கா. நம்ம ஹீரோட்ட அங்கே கால் பண்ணி இப்படி வந்துட்டு உங்கள் ஒய்ஃப்க்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அவன் அங்கே அரண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வர்றான். அப்போ அங்கே நர்ஸவங்க சொல்கிறாங்க உங்கள் ஒய்ஃப்க்கு ரொம்பவே சீரியஸாக இருக்குது, அவங்கள காப்பாற்றுறது ரொம்பவே கஷ்டம்னு சொன்னதும் அவன் அங்கே வந்துட்டு ப்ரே பண்ணிட்டு இருக்கான் கடவுள்கிட்ட. நான் அவளுக்கு டைவர்ஸ் வேணாலும் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கேன், அவளை உயிரோடு மட்டும் வைங்கன்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்ச நேரத்தில் பார்த்தா டெட் பாடி வெளியே கொண்டு வந்ததுமே பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிடுறான். என்னென்ன லாங்குவேஜில் வந்துட்டு மன்னிப்பு கேட்கணுமோ அந்த லெவலுக்கு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கான். அங்கே வந்துட்டு கொஞ்ச நேரத்தில் பார்த்தா ஹீரோயின் பின்னாடி வந்து நின்றுட்டுருக்கா. அவருக்கு லைட்டாக தான் அடிபட்டுருக்கு. அப்போ தான் என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. அந்த பர்சன் வந்து கத்தி வச்சு குத்து போகும்போது அந்த சைடில் வந்துட்டு ஒரு வேன் வந்திருக்கு. அந்த வேன் வந்து தெரியாமல் ஸ்லிப் ஆகி அவன் மேலே வந்து இடிச்சதில் அவன் போய் அங்கே வந்து ஆக்சிடென்ட் ஆகிட்டான். இவன் கீழே விழுந்து கையில் தான் அடிபட்டுருக்கு. ஸோ வேகமாக வந்துட்டு ஓடி போய் பொண்டாட்டியை ஹக் பண்ணிட்டு அவன் ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிடுறான். அங்கே ரொம்பவே எமோஷனல் ஆகி போயிடுறான். பொண்டாட்டியை எந்த லெவலுக்கு லவ் பண்ணுறான்றது அப்போ தான் புரியுது. நம்ம ஹீரோயினுக்குமே அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்பவே சந்தோஷமாயிட்டு இருக்கு. அவளை அங்கே ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு கேக்காக வாங்கி கொடுத்துட்ருக்கான். ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு என்ன இதெல்லாம் சொன்னதும் இதெல்லாம் உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல அதுக்காக தானே சொன்னதும் எனக்கு நல்லாவே புரிஞ்சுக்கிருச்சு. எனக்கு வந்துட்டு சக்கரை நோய் வரட்டும், உன்னை விட்டுட்டு எப்பயுமே போக வேண்டியது தானே ஐடியா பண்ணி இந்த மாதிரி வந்துட்டு இனிப்பாக வாங்கி கொடுத்துட்ருக்கான்னு சொன்னதும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நம்ம சொல்கிறான். உனக்கு பிடிக்குமே தான் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ அங்கே அசிஸ்டண்ட்லேருந்து கால் வந்துடுது. சார் இப்படி வந்துட்டு எல்லா கம்ப்யூட்டர்லையுமே வந்து வைரஸ் அட்டாக் ஆகிருக்கு, நம்மளால் எதுவுமே பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது அதை கேட்டுட்டு அங்கே வேகமாக வந்துட்டு விழுந்தடிச்சு அவன் போயிட்டுருக்கான். என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறப்ப என்ன பண்ணுறதுனே தெரியலை, என்ன பண்ணாலுமே ரெக்கவர் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு பேசுகிறப்ப அங்கே இருக்க எல்லாருமே இப்போ மேடம் மட்டும் இருந்தாங்கன்னா எல்லாத்தையும் சரி பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு பேசும்போது நம்ம ஹீரோயினாகவே அங்கே வந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக அவளுமே வந்துட்டு அதை போய் ஓப்பன் பண்ணி பார்த்ததுமே கண்டுபிடிச்சிடுறா என்ன ப்ராப்ளம் யார் பண்ணியிருப்பாங்கன்னு அவளுக்கு நல்லா தெரியுது. அசிஸ்டன்ட் வந்துட்டு அங்கே ஹீரோயின் எல்லாத்தையுமே சரி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே வந்து சொல்ல வர்றான் அங்கே ஹீரோட்ட. அப்போ அங்கே ஹீரோ மியாவை பார்த்து எல்லாருமே ரொம்ப சுகத்தில் இருக்காங்க, ஆனால் உனக்கு மட்டும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் ஏன் சந்தோஷமாக இருக்க போகிறேன், இப்போ வந்துட்டு லேப்டாப் எதுவுமே ஒர்க் ஆக மாட்டுது, நான் ரொம்ப கவலையாக தான் இருக்கேன்னு சொன்னதுமே நீ அப்படிலாம் ஒன்றும் கவலைப்பட வேணாம், என்னோட ஒய்ஃப் வந்துட்டு எல்லாத்தையும் சரி பண்ணிட்டான்னு சொன்னதுமே அவளுக்கு அங்கே ரொம்பவே வயிற்றுச்சலாகி போயிடுது. நெக்ஸ்டே அங்கே வந்து உடனே அங்கே அவகிட்ட ஃபைட் பண்ண போயிடுறா. நீ என்ன நினச்சிட்ருக்க, என்னோட ஹஸ்பண்டை என்கிட்ட வந்து பறிக்கணும்னு பார்க்குறியா, கூடிய சீக்கிரம் அவர் என்ன மேரேஜ் பண்ணுவார், உன் நிலைமை என்னாக போதோ, மரியாதையோட நீ அவர்கிட்ட இருந்து விலகிடுன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது நம்ம ஹீரோயினுக்கு இவ தொல்லை வேற தாங்க முடியலன்ற மாதிரி தான் இருக்குது. அவளுக்கு அப்போ அங்கே வாமிட்டிங் வர ஆரம்பிச்சதுமே அவள் ரொம்ப ஷாக்காகி போயிட்டு என்ன விஷயம்னு சொல்லிட்டு கேட்டதும் ஒரு விஷயம் கிடையாது, எனக்கு உடம்பு முடியல அதனால் இந்த மாதிரி வந்துட்டுருக்குன்னு சொல்கிறா, நீ நினைக்கிற மாதிரி ப்ரெக்னென்ட்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் தான் அவளுக்கு கொஞ்சம் நிம்மதியாக வருது. ஹாஸ்பிட்டலில் போய் அங்கே வந்துட்டு 2 பேருமே சேர்ந்து அங்கே செக்அப் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கா. அவனும் அவளுமே மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க. இதுக்கப்புறம் இந்த பேபியை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், பேசாமல் வந்துட்டு அபார்ஷன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கே முடிவு பண்ணிடுறா. டாக்டருமே வந்துட்டு அங்கே அதுக்கு அப்பாயின்மெண்ட்டுமே கொடுத்துடுறாங்க. ரொம்பவே கவலையாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் என்ன பண்ண முடியும், இந்த பேபிக்கு வந்துட்டு வருங்காலத்தில் எந்த ஒரு ஃப்யூச்சருமே இல்லைன்றப்ப வச்சு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவள் டிசைட் பண்ணிடுறா. இங்கே வந்துட்டு மியாக்கு இந்த விஷயம் தெரிஞ்சுட்டு நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு அவங்க வந்துட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அவனுக்கு எனக்கு இப்போ வரைக்குமே டைவர்ஸ் ஆகலை, நடுவில் நீ ஊடால வந்துட்டு இருந்தேன்னா உன்னை என்ன சொல்லி கூப்பிடுவாங்க, மிஸ்ட்ரஸ் தானே, நீ அவனை சந்தோஷமாக மேரேஜ் பண்ணி வாழ்ந்துட்டு போய் எனக்கு அதை பற்றி எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, அவன் எனக்கு டைவர்ஸ் கொடுக்க மாட்டான், நீ ஃபஸ்ட்டு எனக்கு சைன் வாங்கி கொடுன்னு சொன்னதும் அவளுமே நான் கண்டிப்பாக அதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவனை போய் மீட் பண்ணிவிட்டு நீங்கள் டைவர்ஸ் பேப்பரில் சைன் பண்ணி கொடுத்துருங்க, நீங்கள் நானுமே மேரேஜ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கா. அதை கேட்டுட்டு கோவமாயிட்டாவே உன்னை வந்துட்டு நான் ஃப்ரெண்டுன்ற வசம் இவ்வளோ தூரத்துக்கு நீ தப்பு பண்ணியுமே நான் மன்னிச்சு விட்டுட்ருக்கேன், பொண்டாட்டினா என் வாழ்க்கையில் அவன் மட்டும்தான், இனிமே வந்துட்டு நிமிந்து கூட பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே கோவமாயிட்டு இருக்கான். அவன் நான் உங்களை ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கேன், ஏன் நீங்கள் என்னோட லவ்வை புரிஞ்சுக்க மாட்டேங்கன்னு சொன்னாலுமே உன்னோட லவ்வை தூக்கி குப்பையில் போடு, லவ்ன்றது 2 பேருமே கொடுக்கணும், ஒருத்தவங்க மட்டும் கொடுத்தா அதுக்கு பேர் லவ் கிடையாது அப்படின்றத அவன் சொல்கிறான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின்ட்டேருந்து அவனுக்கு கால் வந்துடுது. இப்படி டைவர்ஸ் அக்ரிமெண்ட்டில் நீ சைன் பண்ணவா, நான் கோர்ட்டில் தான் இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே கூப்பிடுறா. அவன் முடியாதுன்னு சொல்லும்போது தயவு செஞ்சு நீ புரிஞ்சுக்கோ, 2 பேரும் பிடிக்காமல் சேர்ந்து இருந்து கஷ்டப்படுறதுக்கு தனியாக இருந்து ஹாப்பியாக இருக்கலாம்னு சொன்னதுமே அவனுமே அங்கே வந்துட்டு அவளுக்கு சைன் பண்ணி கொடுத்து போயிடலாம், இவ்வளோ நாள் அவளை கஷ்டப்படுத்துனது போதும், இதுக்கப்புறமாச்சும் நிம்மதியாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு அவன் சைன் பண்ணி கொடுக்கும்போது கூட உனக்கு ஏதாச்சும் வந்துட்டு என் மேலே அதுக்கப்புறமே விருப்பம் இருந்தால் கூட நீ என்கிட்ட வான்னு சொன்னாலுமே எனக்கு அது அப்படி எதுவும் தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் எவ்வளோ சான்ஸ் கொடுத்தாச்சு, இதுக்கப்புறமே
வந்துட்டு ஒன்றா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்கவங்க அவங்க வாழ்க்கையை பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. அப்போ அங்கே அசிஸ்டண்ட் அவ ரொம்பவே ஃபீல் பண்ணதுமே, நீங்கள் பண்ண தப்பு எல்லாத்தையுமே திரும்ப வந்துட்டு சரி பண்ணுங்கன்னு சொல்லிடுறாரு. ஸோ வந்துட்டு உடனே அவன் அங்கே வந்துட்டு அவங்க ஹோம் டவுனுக்கு கிளம்பி போய் அவங்க அப்பா அவங்க வந்துட்டு மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்கான். அங்கே அவர் மேரேஜ் ஆகி இத்தனை நாள் கழிச்சு நீங்கள் இப்போ தான் வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு பேசினதுமே, நான் பண்ண பிஹேவியர் எல்லாத்துக்குமே அங்கே சாரி அங்கிள்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினை பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்களை அவங்க அப்பாவுமே அங்கே ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. அவளுக்கு என்ன மாதிரி பிடிக்கும், அவளோட புக்ஸ், அவளோட டாய்ஸ் எல்லாத்தையுமே அவன் பார்த்துட்டு இருக்கான். ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்தே அவளுக்கு பிடிச்சிருக்குன்ற விஷயமே அவனுக்கு தெரியுது. எல்லாமே அவனுக்கு அதுக்கப்புறம் தான் கனெக்ட்மே ஆயிட்டுருக்கு. பிறகு இவங்க வந்துட்டு அந்த டிசைன் வந்து கொடுத்துருந்தாங்களே ரிங் வந்துட்டு அதை ஃபைனலாக வந்து டெலிவரி பண்ணுறதுக்குமே ஏற்பாடு பண்ணுறாங்க. அந்த மியா பார்த்தா தனக்கு தான் வந்துட்டு அவங்க ரொம்ப சூப்பராக வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ஆசைப்பட்டுட்டு இருக்கா. பட் ஹீரோ பார்த்தா ஃபுல் ப்ரிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கான் ஹீரோயினுக்கு வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக. அங்கே வந்துட்டு கோவமாயிட்டு அவங்க வந்துட்டு பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கு அங்கே வாமிட்டிங் ஃபீல் வந்ததுமே அவங்க மயக்கமாகி விழுந்துடுறா. அங்கே ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. அங்கே வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு அவளை கவனிச்சிட்டு இருக்கும்போது அப்போங்க பார்த்தா அந்த மியாவுமே அங்கே ஆளுங்களை எல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்கா. இவள் வந்துட்டு இப்படியே விட்டு வச்சோன்னா தன்னோட லைஃப்பில் வந்துட்டு எப்பயுமே தொல்லை பண்ணிகிட்டு இருப்பா. இவளை போட்டு தள்ளணும்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணிடுறா. அவங்க எல்லாத்தையுமே பார்த்ததுமே ஹீரோயினுக்கு புரிஞ்சுக்குது இவங்க எல்லாருமே சரியில்லாத ஆளுங்கன்னு சொல்லிட்டு உடனே அவங்க எல்லாத்தையும் ஹிட் பண்ணிட்டு வேமா எஸ்கேப் ஆகி அங்கேருந்து ஓடிட்டுருக்கா. அப்போ அங்கே நம்ம ஜியை பார்த்தா ஹீரோயினை அங்கே காப்பாற்றி எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறான். பட் ஹீரோயினுக்கு ரொம்ப நாளாகவே அங்கே டவுட் ஆகிட்டுருக்கு. ரொம்ப கம்ஃபர்டபுள் இல்லாமல் அவனுக்கு ஃபீல் ஆகிட்டுருக்கு. ஏன்னா மியா கூட சேர்ந்து இவன் எதுவும் வந்துட்டு அவனை ட்ரெஸ் ட்ரை பண்ணணும்னு பண்ணிட்டுருக்கானான்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப டவுட் ஆகிட்டுருக்கு. அவன் பார்த்தாங்க நைட் போல் நம்ம ஹீரோயின்ட்ட பயங்கரமாக கோவப்பட ஆரம்பிச்சிடுறான். நானும் எவ்வளோ நாளாக நான் வந்துட்டு என்னோடய லவ்வை வந்துட்டு சொல்லிகிட்ருக்கேன், உனக்கு என்ன வந்துட்டு புரியவே மாட்டுதா, நீ இதுக்கப்புறம் என்னை விட்டுட்டு போக முடியாது, நீ என் கூட தான் சேர்ந்து இருந்தாகணும்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே ஹீரோயினுக்கு ஒரு பக்கம் டவுட் வேற ஆரம்பிச்சிருது. போன ஜென்மத்தில் அப்போ அவனை அட்டாக் பண்ண வந்த பர்சன் இவனாக தான் இருப்பானான்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப நர்வஸ் வேறு ஆயிட்டுருக்கு. அங்கே கையில் பார்த்தா அதே மாதிரி அந்த டேர்ட் இருந்ததுமே ரொம்பவே வந்துட்டு அவளுக்கு பயமாகி போயிடுது. அப்போ இத்தனை நாளாக யார் கூட சேர்ந்து இருந்துட்டுருக்கோன்னு சொல்லிட்டு, ஏன்னா வந்துட்டு இவன் வந்து ரொம்பவே லவ் பண்ணிட்டு இருக்கான் ஹீரோயினை. இவன் ஏற்றுக்க மாட்டான்ற வாசி அவனுக்கு ரொம்ப கோவமாயிட்டு ஹீரோவை போட்டு தள்ளிட்டா கூட சேர்ந்து வந்து மேரேஜ் பண்ணிக்குவாள். அதுக்காக தான் அவன் அங்கே ஆசைப்பட்டுட்டு இருக்கான். ஸோ கம்ப்ளீட்டாக வந்துட்டு நம்ம ஹீரோயினை கிட்னாப் பண்ணி அங்கே கண்ட்ரோலில் வச்சுக்கிறான், விடவே மாட்டான். நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை காணமேன்னு சொல்லிட்டு அங்கே தவிச்சிட்டு இருக்கும்போது மேடம் வந்துட்டு மிஸ் ஆகிருக்காங்க, அவங்கள வந்து கிட்னாப் தான் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னதும் இவன் வந்துட்டு அங்கே ஃபுல்லாக தேடுறதுக்கு அங்கே ட்ரை பண்ண சொல்லிட்டு இருக்கான். அந்த மியாவுமே ஒரு வழி பண்ண சொல்லிடுறான். பிறகு இங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயினை போர்ஸ் பண்ணிட்டு நீ என்னை விட்டுட்டு போக முடியாது, என் கூட தான் சேர்ந்து நீ இருந்தாகணும்னு சொல்லிட்டு அங்கே வம்பு பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே ஹீரோ இடத்தையுமே கண்டுபிடிச்சி அங்கே வந்துடுறான். ரெண்டு பேத்துக்குமே அங்கே ஃபைட் வந்துடுது. அப்போ அங்கே போன ஜென்மத்தில் அவன் குத்துன கத்தியை வச்சே குத்த வரும்போது மாமே ஆயிடுது ஹீரோயினுக்கு இவன் தான் அந்த கொலகாரன்னு சொல்லிட்டு. பட் இந்த டைம் அந்த மாதிரி நடக்கலை. அங்கே ஆளுங்க எல்லாருமே அடித்து வந்து பிடிச்சிடுறாங்க. ஹீரோயின் வந்துட்டு அங்கே மயக்கமாயிடுறான். அவன் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்ததுமே அவன் அரண்டு போய் எங்கே எந்திரிச்சிட்ருக்கா. அவன் அங்கே நல்லா பார்த்துட்டு தான் அவளுக்கு உயிரே வருது. அங்கே சந்தோஷமாயிட்டு ஹக் பண்ணிக்கிறா. அங்கே அவன் நீ நல்லா தானே இருக்கான்னு சொல்லி கேட்கும்போது நான் நல்லா தான் இருக்கேன், ஆனால் இதுக்கப்புறமே நம்ம வந்துட்டு சேர்ந்து இருந்து என்ன பண்ணுறது, நீ தான் வந்துட்டு மியாவை போய் மேரேஜ் பண்ண போகிறேன்னு சொல்லி கேட்டதும் எனது மியாவை மேரேஜ் பண்ண போகிறேன்னா இது இப்போ நடந்துச்சுன்னு சொல்லி கேட்கும்போது அப்போ அந்த ரிங் வந்துட்டு நீ அவளுக்காக ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு ரெடி பண்ணலையான்னு சொன்னதும் அந்த ரிங் நான் உனக்காக ரெடி பண்ணேன், நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு அந்த ரிங்கை கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின்ட்ட சொல்கிறான், போன ஜென்மத்தில் நான் உன்னை இழந்த மாதிரி இந்த ஜென்மத்திலையுமே நான் இழக்க விரும்பலை, அதனால தான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக நான் இவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்பட்டேன்னு சொல்கிறான். அப்போ தான் என்னன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவன் எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறான். அவளை வந்து கத்தி வச்சு குத்துனதுமே அந்த கில்லருக்கும் அவனுக்குமே அங்கே வந்துட்டு ஃபைட் வந்திருக்கு. ஸோ வந்துட்டு ரெண்டு பேத்துக்குமே அதில் அடிபட்டு அங்கே வந்து இறந்துமே போயிருக்காங்க. எல்லாருக்கும் தான் ரீபன் ஆகி வந்துருக்கு. அப்போ தான் நம்ம ஹீரோயினுக்கு புரியுது, அதனால தான் இந்த டிசைன்ஸ் வந்து அப்பப்போ லீக் ஆச்சா, இந்த டிசைன்ஸ் எல்லாமே நான் வந்து பண்ணது தானே, அது வந்துட்டு நம்ம ஹீரோட்ட தான் ஃபுல்லாக இருந்திருக்கு, அவன் தான் அதை ரெடி பண்ணி நம்ம ஹீரோயினுக்கு நெக்லஸ் அந்த மாதிரிலாம் வந்துட்டு கொடுத்துருந்துருக்கான். அவளுக்கு ஃபைனலாக வந்துட்டு எல்லாமே இங்கே கிளியராக புரிஞ்சு போயிடுது. அங்கே வீட்டுக்குமே வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து அங்கே கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கான் ஹீரோயினை. ஆனதுமே அங்கே வந்துட்டு திரும்பவுமே நம்ம கிராண்டாக வெட்டிங்லாம் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அங்கே வீட்டுக்குமே அங்கே வந்துட்டு கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கான். பாட்டியோட சேர்ந்து அவங்க ரொம்ப சந்தோஷமாக ஒரு லைஃபையுமே வாழணும்னு சொல்லிட்டு அங்கே டிசைட் பண்ணிடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த சூப்பரான மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.